ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கட்டாயமா பெண்களுக்கு முக்கியமான ஒரு தகவல். எனக்கு மாதவிடாய் வருது. அதாவது பீரியட்ஸே எனக்கு வரல. 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. எனக்கு வராமலே போகுது. கல்யாணம் ஆயிட்டு பிறகு இதில ஏதாவது எனக்கு பிரெக்னன்ட் ஆக முடியுமா? பிரெக்னன்ட் ஆக முடியாதா? அதுக்கு என்ன சரி செய்யலாம்? சாப்பிடுற உணவு மூலியமா சரி செய்ய முடியுமா? வேற என்னலாம் செய்யலான்றத இந்த வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வளவளன்னு பேச விரும்பல. அ இப் வாங்க வீடியோவ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நல்லா தூங்கணுங்க. தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணுங்க. கீரைகள், பருப்பு, முழு தானியம் இதெல்லாம் சத்தான உணவ நல்லா சாப்பிடணும். தினமும் குறைஞ்சது 30 நிமிஷமாச்சு நல்லா நடங்க. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். போதுமான அளவு நல்ல தூக்கம். நைட்ல தூங்காம இருக்கிறது, நெறைய திங்கிங் அதாவது யோசிக்கிறது, மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே முக்கியங்க. மாதவிடாய்க்கு இதெல்லாம் ஆ வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பா இதெல்லாம் கூட நீங்க குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, சத்தான உணவு, பழங்கள், போதுமான தூக்கம், உடற்பயிற்சி இதெல்லாம் இருந்தா மாதவிடாய் ஆரோக்கியமாக இருக்க உதவும். முக்கியமா பழங்கள் மூலியமா சரி செய்ய முடியுமானா, கண்டிப்பா சரி செய்ய முடியும். அதுல முக்கியமானது ஒண்ணு பப்பாளி பழம். கர்ப்பமா இருக்கிற டைம்ல பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பீரியட்ஸ் வந்துரும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டானது. ஸோ நீங்க பீரியட்ஸ் வரல அப்படின்றவங்க, பப்பாளி பழத்துல முதல்ல என்ன நன்மை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பப்பாளி பழத்துல வைட்டமின் ஏ இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்த நல்லா மேம்படுத்தும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் தான். இது சாப்பிடுறதுனால ஒண்ணும் இல்ல. ஆனா கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்திலயும் வைட்டமின் சி இருக்கு, மேங்கனீசியம் இருக்கு. உடல்ல அழற்சி குறைக்க உதவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ரொம்பவே உதவியா இருக்கு. 3வதா பார்த்தீங்கன்னா, கிவி பழத்துல வைட்டமின் சி இருக்கு, வைட்டமின் இ இருக்கு. அதுக்கப்புறம் இது உடலில் ஆரோக்கியத்த மேம்படுத்த உதவும். அதனால இத நீங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஆரஞ்சுல வைட்டமின் சி நிறைஞ்சு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆ மாதவிடாய் காலத்துல இரும்பு சத்து குறைபாடு கண்டிப்பா ஏற்படும். அப்ப நீங்க இந்த ஆரஞ்சு பழத்த எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உணவில் உள்ள இரும்பு சத்த உடலுக்கு நல்லா நம்ம உறிஞ்சிக்கிறதுக்கு நல்லாவே உதவியா இருக்கும். அடுத்ததா வாழைப்பழம். வாழைப்பழத்துல பொட்டாசியம், வைட்டமின் பி6 இருக்கு. சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ரொம்ப சோர்வா இருக்காங்கல்ல, தசைப்பிடிப்புலாம் ஏற்படும். ரொம்ப வலியா இருக்கும், ரொம்ப பெயினா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இதுல நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்துனாலே அது செரிமானத்த சீராக்கி உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மாதுளை. மாதுளையில இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் கொண்டது. மாதவிடாய் காலத்துல நெறைய ரத்தப்போக்கு ஏற்படும்ல, அப்போ நீங்க இந்த மாதுளை பழத்த எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமா கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் இந்த பழத்துல ஏதாவது உங்களுக்கு வாங்க முடியலன்னா, கொய்யாப்பழம் ஈஸியா வாங்கக்கூடிய ஒண்ணு தான். ஸோ நீங்க கொய்யா பழத்த சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கொய்யா பழத்துல வைட்டமின் சி மிக அதிகமா இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பல நன்மைகளை கொண்ட இந்த கொய்யாப்பழம் ரொம்பவே நல்லது. ஏழைகளின் ஆப்பிள்னு கூட சொல்வாங்க. உடலுக்கு தேவையான பல சத்துக்களை இது வழங்குது. அடுத்ததா மாதுளை. மாதுளையில இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொண்டது. மாதவிடாய் காலத்துல ரத்த இழப்பு ஏற்படல பெண்களுக்கு சத்தான உணவு. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் வீடியோக்கள் வரும் தொடர்ந்து பாருங்க. நன்றி.